தோணுமா? ஏன் குப்பையா தோணுது? ஏன் குப்பையா தோணுதுன்னா அந்த காலத்திலே வந்து தாய்மார்கள் விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அந்த காலம் பூரா காட்டு வேலை தானே. ஆமா, காலையில இருந்து காட்டு வேலைக்கு தான் போவாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அந்த காலம் பூரா காட்டு வேலை தான் நடந்திருக்கு. ஆமா, இப்ப யாராவது காட்டுக்கு வேலைக்கு போறாங்களா? இல்ல இப்ப பூரா குளத்து வேலைக்கு போறாங்க. குளத்து வேலைய பார்த்துட்டா என்னமா இருக்கு? ஆமா, குளத்து வேலைக்கு என்ன? குளத்து வேலைக்கு என்னையா விடியா காலம் 10 மணிக்கு வேலைக்கு போறா. சரி, போய் குடியதுக்கு 11 மணி ஆகுது. சாப்பாடு 1 மணிக்கு. சாப்பாடு பொண்டாட்டி வேற. இடையில பொண்டாட்டி வீட்டுல இருக்கா மாப்பிள்ள போண்டாவும் டீயும். அப்படியே தம்பி போண்டாவையும் டீயும் குடிச்சிட்டு மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடறதுக்காக கூடி இருப்பாவோ. கூடி இருந்தா சாப்பிடுதால ஒன்னா ஒத்துமையா சாப்பிட்டு முடிச்சு ஒருத்தி ஒழுங்கா பேசுதாளா? எப்படி பேச? பக்கத்து வீட்டுக்காரி சாம்பார் கொண்டு வந்திருப்பா. இன்னும் ஒருத்தி சோறு பொங்கி இருப்பா. இன்னும் ஒருத்தி அதுக்கு ஏதாவது கூட்டு பார்த்து கொண்டு வந்திருப்பா. மொத்தத்துல இருக்கிறத பூரா நிறத்தி சாப்பிட்டுட்டு கைய கழுவிட்டு அவ எந்திரிச்சாங்கன வரைக்கும் போயிட்டு வரம்னு போயிருப்பா. இவ தின்னுட்டு கைய கழுவிட்டு பேசுவா. என்ன பேசுவா? இவ சாம்பார வச்சிருக்கா. சாம்பார பாரு மோகர மாதிரி இருக்கு. இவ சாம்பார நாய் தின்னுமா? நாய் கூட திங்காது. இத கொண்டு வந்து கொடுத்திருக்காள நமக்கு. அவ நல்லா குழப்பி சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு கைய கழுவிட்டு இவ்வளவும் பேசுவா. சாம்பார திங்காம தான் இவள போட்டு புருஷன் ஓடி போயிட்டான். ஐயோ, அப்புறம் இப்படி சாம்பார் வச்சா எவன் இருப்பான்? சாம்பார் பிடிக்காமயா போயிட்டாரு. சாம்பார் திங்க முடியாம தான் ஓடி போயிட்டான். குளத்து வேலையில இப்படித்தான் நடக்கு. பிறகு 2 மணி வரைக்கும் நல்லா தூங்கி முழிப்பா. 3 மணிக்கு ஆயிடுதுன்னு வையி புல்லட்டு சத்தம் கேட்டா ஆள் வந்துட்டு எந்திரிச்சு வேலையை பாப்பா. தலையாரி வந்துட்டாவோன்னு அவளுக்கு 350 ரூபாய் சம்பளம். நாமலாம் அடுத்த வருஷத்துல இருந்து பேசாம குளத்து வேலைக்கு போலாம்னு இருக்கேன். நீ போனா எங்களுக்கு சேர்த்து ஒரு 5 அட்டையை போட்டுரு. உனக்கு எதுக்கு? அப்புறம் எங்களை யாரு கூப்பிடா வில்ல பாட்டுக்கு. ஆமா, நீங்க போயிட்டு நம்ம நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க வேலை செட்டுக்கு போங்க. நானும் குளத்து வேலைக்கு போறேன். உன்னையெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டாங்களா? அதுக்கு ஒரு வயசு கணக்கு இருக்குல. அப்படியா? அவ சேர்க்க மாட்டேன்ட்டாவோ. நல்ல நேரம் நான் தப்பிச்சேன். அந்த காலத்துல பூரா இப்படி காட்டு வேலைக்கு போனாங்க. அப்ப காட்டு வேலைக்கு போனாங்கன்னா தாய்மார்கள் விடிந்தாலும் அடைந்தாலும் விடிய காலத்துல 4 மணிக்கு எந்திரிச்சிருவாளாம். அதுவும் பின்னால தூங்கி முன்னால எந்திப்பா. பின்னாடி வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டு காலையில எஞ்சி வரும்போது முன்னாடி வீட்டு வழியே வந்துருவாங்க. பின்னால தூங்கி முன்னால எந்திப்பானா? அப்படி இல்லையா? ராத்திரிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த காலத்துல குடும்பம் பெரிய குடும்பமா இருக்குமா. அந்த பெருத்த குடும்பத்துல எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்து அவளுக்கு சௌரியம் எல்லாம் பண்ணி கொடுத்து பிள்ளைகளை பூரா உறங்க வச்சு மிச்சம் சோறு இருந்தா அதுக்கு ஒரு தண்ணியை ஊத்தி போட்டு நம்ம எல்லாத்துக்கும் பிறகு படுக்கிறதுக்கு 11 மணி 12 மணி ஆகுமா. அப்பவும் லேசா வெளிய வந்து எட்டி பாப்பாங்களாம். நைட்ல 12 மணிக்கு நம்ம வீட்டுக்கு யாரும் விருந்தாளி யாரும் வராங்களா? சோத்து பண்ணி தண்ணி ஊத்திடுவோமா இல்ல கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா? அப்படி எதிர்பார்ப்பாங்க. ஒரு பசு வருமே. அப்ப எல்லாத்துக்கும் பிறகு போய் தூங்குவா. அதான் பின்னால தூங்கி விடியா காலம் யாருமே எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் முன்னால 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சிருவா. அதான் முன்னால எந்திரிச்சு அப்ப பின்னால தூங்கி முன்னால எந்திரிச்ச உடனே முதல்ல 4 படி சோளத்தை போய் ஊற போடுவாளாயா. 4 படி சோளத்தை எதுக்கு ஊற போடுறதா? பணியாரம் சுடுறதுக்கா? பணியாரம் வீட்டுக்காரி சுட்டு கொடுப்பேன். இட்லியா? இட்லி அவிச்ச இல்ல பண்ணி சோளத்தை ஊற போட்டு இட்லி அவிக்கணுமா? புது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பணியாரம் 10 ரூபா. ஆமா, அம்மா வந்துட்டு புஷ்னு சுட்டு வச்சிருக்காங்க. ஆமா, எனக்கு சாப்பிடணும் ஆசை தான் இருக்கு. நமக்கு சக்கரை வியாதி இருக்கு, நம்ம எப்படி திங்க முடியும்? ஆமா அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்போ இந்த 4 படி சோளத்தை ஊற போட்டு கொஞ்ச நேரத்துல அந்த சோளம் ஊறுனதுக்கு பிறகு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்க போட்டு இடிப்பாளாம். இந்த அநியாயத்தை நான் எங்க வீட்டு சொல்லட்டும்? எந்த ஊர்ல சொல்ல? மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து மாத்து உலக போட்டு இடிப்பாங்களா? எந்த ஊர்ல? மாமியா கையில மருமக கையில உலக கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ உள்ள நேரத்துல கொடுத்தோம்னா அவ மண்டைய உடைச்சிட்டு பூரா பேரு லாக்கப்ல போயிருப்பா. நொறுக்கிடுவா மண்டைய. அவ மண்டை நொறுங்க இவ மண்டை நொறுங்க ஒண்ணு நடக்காது. மாத்தி மாத்தி அடிச்சு. அப்ப வந்து மாமியாருக்கு பயந்து மருமக நடந்தாங்க. இப்போ அப்படியா? இப்போ மருமகளுக்கு பயந்து தான் மாமியாரே நடக்க வேண்டி இருக்கு. ஆமா, சரி.
10ஆம் தேதி ஆயிட்டுனா 10ஆம் தேதி ஆயிட்டுனா அப்பா எல்லாம் சுரேஷ் எல்லாம் பாட்டிக்கு என்ன ஒண்ணு காட்டுவாடா? கேட்டுவானே. காப்பி வேணுமான்னு காட்டுவா, கேட்டுவா. இல்ல இட்லி வேணுமான்னு காட்டுவா. ஆமா 4 நாளைக்கு. ஆமா அந்த 1000 ரூபாய் பென்ஷன் வருது பத்தியா, அதை புடுங்கிறதுக்கு. ஆமா அந்த 1000 ரூபாய் வாங்கி புடுங்கின உடனே மாமியாருக்கு கஞ்சி கிடையாது, தண்ணியும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. அப்போ மாமியால மருமகளும் மாத்து விளக்கு போட்டு இடிச்சு நல்லா இடிச்ச சோளத்தை மண் பானையில துரு துரு துருன்னு வேக வைப்பா. அந்த சோள கஞ்சி மணத்தா என்ன சோள கஞ்சி வேகும் போது அப்படி கம கம கமன்னு மணக்குமாயா, பிசுனா மணக்குமா. பிறகு அந்த சோள கஞ்சியை இறக்கி கீழே வச்சுட்டு அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னதுங்க? என்ன கூட்டு? முறக்கருவாடு. முறக்கருவாடை கங்கல்ல போட்டு 2 பிரட்டு பிரட்டி அந்த கருவாடை சுட்டு எடுத்தா சுட்ட கருவாடு 8 வீட்டுக்கு மணக்குமா. இப்ப உள்ளவங்கள கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லு பாப்போம். கருவாட்டு குழம்பு வச்சா நல்லாவா இருக்கு? கருவாட்டு குழம்பு பூரா மணக்க மாட்டுக்கு. கருவாட்டு குழம்பு பூரா நாரக்கூடாதுன்னு சொல்லி இந்த கருவாடு வாடை வரக்கூடாதுன்னு சொல்லி தாய்மார்கள் பூரா கமாம் சோப்பு போட்டு கழுவுதா பாத்துக்கோ இந்த கருவாட்டை. அப்ப கருவாட்டு மனம் வருமா? வரவே வராது. பூரா அந்த கமாம் சோப்பு வாடை தான் வருது பாத்துக்க. அப்போ இந்த அம்மா அந்த சுட்ட கருவாடை எடுத்து ஒரு கண்ட துணியில சுத்தி சோள கஞ்சிய ஒரு பிடி பிடிக்கும் நல்ல பெரிய தூக்கு பாத்திரம், பித்தாள தூக்கு பாத்திரம், அந்த பித்தாள தூக்கு பாத்திரத்துல ஊத்தி சோள கஞ்சி முறக்கருவாடு ஒரு சின்ன கலவத்தி அது போக ஒரு துண்டு இத்தனையும் எடுத்து பெட்டியில வைப்பா. தலையில சும்மாடு கட்டி வச்சு காட்டுக்கு வரும்போது சும்மா வருவான்னு நினைச்சியா? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு காட்டுக்கு வருவாளா? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைனா அந்த அம்மா இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா அந்த அம்மாவுடைய வயத்துல 6 மாத கர்ப்பம் இருக்குமாயா. அப்படியே அந்த காலத்துல வேலைக்கு போயிருக்காங்க. அப்படி வேலைக்கு போன இடத்துல இந்த 2 வயசு பிள்ளைய ஆலமரத்து விழுதுல தொட்டில் கட்டி உறங்க வைப்பா. தொட்டில் கட்டி உறங்க வச்சுட்டு நல்லா 2 மணி வரைக்கும் குனிஞ்ச குறுக்கு நிமிராம நல்லா வேலை பாப்பா. அந்த காலம் 6 மாத பிள்ளையா இருந்தாலும் 10 மாசமா இருந்தாலும் 8 மாசமா இருந்தாலும் வேலைக்கு போயிருக்காங்க. அப்ப பிள்ளை சனைக்கதும் தெரியாதா, பிறக்கதும் தெரியாதா. காட்டுக்கு பறிச்சு எடுக்க போகும்போது 10 மாசத்துல போயிருக்காங்க. பறிச்சு எடுக்க போகும்போது அங்க வயிற்று வலிச்சுன்னா அங்கனே குழந்தை பெத்து எடுத்து குளிப்பாட்டி தொட்டில தூக்கி போட்டு கொண்டு வந்துருவா வீட்டுக்கு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னைக்கு டாக்டர் பிள்ளை சனிச்சிருக்குன்னு சொல்லுதாரோ அன்னையில இருந்து ஒரே பெட் ரெஸ்ட் தான். இந்த அம்மா கட்டில விட்டு கீழே இறங்க மாட்டுக்கா. டாக்டர் சொல்லிருக்காரு, உங்க அம்மா உங்க மனைவி ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஏற்கனவே ரொம்ப வீக்கமாவும் இருக்காங்க. அந்த அம்மா சின்னதா ஒரு முட்டைய கூட தூக்கிட கூடாது, ஒரு தக்காளிய அம்மியில வச்சு நசிக்கிற கூடாது. எதுக்கு தெரியுமா? அவன் முட்டைய தூக்குனானா இந்த முட்டை வெடிச்சிரும். ஆமா, அந்த முட்டைய தூக்குனா பிறகு நம்ம முட்டை கூமுட்டைய பிறகு அதுக்காக இந்த டாக்டர் சொல்லிருக்காங்கன்னு கட்டில விட்டு கீழவே இறங்க மாட்டுக்கா. இப்போ அப்ப அப்படி கிடையாது. 10 மாசம் ஆனாலும் வேலைக்கு போய் அந்த அம்மா 2 மணி வரைக்கும் வேலை பார்த்து சாப்பிடணும்னு சொல்லி அந்த சோள கஞ்சியை தூக்கி முன்னால வச்சு அந்த பிள்ளைக்கு வயிறு வசிக்கும் பாருங்க, அதையும் தூக்கி முன்னால வச்சு இந்த தூக்கு பாத்திரத்தை மூடியில சோள கஞ்சியை ஊத்துவா. ஒரு கையில சோள கஞ்சி, ஒரு கையில முறை கருவாடை கொடுப்பா. அந்த பிள்ளை இருக்க அழக பாத்தியோ? எப்படி இருக்கும்? பிட்டி புண்ண தள்ளி வயறு முன்ன தள்ளி கொட்டாமட்டி கணக்கா கத்து கத்து கத்துன்னு இருப்பானா. ஆமா, அந்த அம்மா பார்க்கவே மாட்டா, தலை முடி வெட்டி இருக்க மாட்டா. பிள்ளைக்கு மேல போடுறதுக்கு மேல் சட்டை கிடையாது. அறையில ஒரே ஒரு டவுசர் போட்டிருப்பான். அந்த டவுசரும் காக்கி டவுசரு 24 ஓட்டை இருக்கும் பாத்துக்கோ. ஆமா, தேய்ச்சி 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 அந்த டவுசரை ஓட்டை ஆக்கிருப்பான். அந்த டவுசரை போட்டுக்கிட்டு முன்னால மூக்கு பிள்ளைக்கு 11 வடியும். பச்சை பச்சைன்னு சளி பிடிச்சி அத பார்க்க முடியாம அப்போ இந்த ஹாஸ்பிட்டலு இந்த மருந்து மாத்திரை இதெல்லாம் கிடையாது பாத்தியா. அப்போ இந்த அம்மா அந்த பிள்ளைய தூக்கி வச்சு இந்த சோள கஞ்சியும் முறக்கருவாடையும் கொடுத்தா அந்த புள்ள அந்த சோள கஞ்சிய ஒரு குடி குடிப்பா, முறை கருவாடை ஒரு கடி கடிப்பா. முன்னால வருது பாரு மூக்கு, அந்த மூக்க ஒரு உரி உரிவா.
அடே அப்பா, இந்த சோள கஞ்சிக்கும் உப்பு கருவாட்டுக்கும் முன்னால வர ஊழ மூக்குக்கும் என்னமா இருக்கும்? அடே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீ இவ்வளவு சிவப்பா இருந்துட்டு இப்படியா சிந்தையா பேசக்கூடாது. நான் நடக்கத்தானே சொன்னேன். சின்ன பிள்ளைக்கு அப்படித்தானே இருக்கும். அப்ப இந்த பிள்ளை சோள கஞ்சியை குடிச்சு அந்த மூக்க உறிஞ்சி சாப்பிட்டா பரட்டுன்னு இந்த மூக்கு வயத்துக்குள்ள போயிருமா. அப்ப இந்த அம்மா சொல்லுவா, ஏ என்ன பெத்தா ஐயா, நான் பெத்த தங்கம், என் புள்ள சாப்பிடுறத அழகா பார்த்தா என்னமா இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளைய மடியில தூக்கி வச்சு தாயும் சேயுமா அந்த சோள கஞ்சியை குடிச்சிருக்காங்க. சொல்லிருக்காங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. பெத்த பிள்ளை எவ்வளவுதான் அசிங்கமா இருந்தாலும் பெத்த தாய் விட்டு கொடுப்பாளா? விட்டு கொடுக்க மாட்டா. எவ்வளவுதான் அசிங்கமா இருந்தாலும் நம்ம பிள்ளை என்ன அழகா இருக்கு, என்ன அழகா இருக்கு. நம்ம பிள்ளை மூக்கு அழகும், பிள்ளை கண்ணு அழகும், மொழி அழகும். அதே போல நம்ம பிள்ளை வாய் அழகும், இடை அழகும், காது அழகும், கண்ணு அழகும். ஆமா அப்படின்னு வர்ணிப்பா. அப்ப தாயும் செய்யுமா அந்த சோள கஞ்சியை குடிக்கும் போது பக்கத்திலே பிள்ளை இல்லாதவா வேலைக்கு வந்திருந்தா அந்த அம்மா நினைப்பாளா, என்ன நினைப்பா, நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாதத்தை குப்பையில தட்டிட்டு வாய்க்கா வரப்புல தன்னைத்தானே புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போவாளாம். வீட்டுக்கு போவா. அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா, பிள்ளை இல்லா சாதமாதே, பிள்ளை இல்லா சாதமாதே, புலவாக இருக்குதையோ, மழலை இல்லா சாதமாதே, மருந்து போல இருக்குதையோ, குழந்தை இல்லா சாதமாதே, குழந்தை இல்லா சாதமாதே, அது குப்பையாக தோணுதையோ, எனக்கு குப்பையாக தோணுதையோ. அவன் கண்ணீரை வடிப்பான், கவலை கொண்டிருப்பான், எங்க நவராஜமாய் பெண்ணாக பிறக்கலாம், பூமியில வாழலாம், மங்கையாக பிறக்கலாம், மதலை ஒன்று இல்லாமல், மதலை ஒன்று இல்லாமல் மாநிலத்தில் வாழலாம். இறந்தா இழப்பவை, இறந்தாலும் குற்றமில்லை, வாழ்ந்தா இழப்பவை, வாழ்ந்தா இழப்பவை, வாழ்ந்தாலும் குற்றமில்லை, வாழ்ந்தா இழப்பவை. ஏனாக்க பிடுங்கிடணும், நஞ்சரைச்சு தின்னிடணும், நல்லுயிரமாய் திடணும். நாம் பெண்ணாய் பிறக்கலாமா, பூமியிலே வாழலாமா, நாம் அங்கையா பிறக்கலாமா, மதலை இல்லாமல் மாநிலத்தில் வாழலாமா. நான் இருந்தா இழப்பு, இறந்து போனாலும் குற்றமில்லை, நான் வாழ்ந்தா இழப்பு, மலடி நாம் ஆண்டு போனாலும் குற்றமில்லையே மன்னா. என் நாக்க பிடுங்கிடுவேன், நான் அஞ்சரைச்சு தின்னுடுவேன், நல் உயிரையே நான் மாய்க்க போகிறேன் என்று அந்த நாகக்கண்ணி சொல்லும் போது நாகராஜன் நாகக்கண்ணியின் மன கவலையை பார்த்து நாகக்கண்ணிக்கு ஆறுதலை சொன்னார். ஏ கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, உன் கணவன் நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதே, உன் கணவன் நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதே. ஏ வருத்தப்படாதே தாயே, வருத்தப்படாதே, வருத்தப்படாதே தாயே, வருத்தப்படாதே, உன் மண்ணை நான் சொல்லுகிறேன், வருத்தப்படாதே, உன் மண்ணை நான் சொல்லுகிறேன், வருத்தப்படாதே. அம்மா நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், தாயாரும் கவலை உனக்கு வேண்டாம், அவர் ஆத்துவாரம் தேத்துவார், அவர் ஆறுதலும் சொல்லுவார். அம்மா ஏன் நாகக்கண்ணி, நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், கவலையே உனக்கு வேண்டாம், தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்களடி. கடவுளை
நம்பினோர் கைவிடப்படார் கைவிடப்படார் நம்பினோர் கெடுவதில்லை அது 4 முறை தீர்ப்பு என்பார்கள் நல்லவருக்கும் கெட்டவருக்கும் ஆண்டவனே காப்பு அதனால நம்ம நாட்டு மக்களை நினைத்து கவலைப்பட்டு நம்மளை ஏதாவது சொல்லுவார்களோ வருந்த வேண்டாம் 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 நமக்கு பிள்ளையில்லா குறைய சிவனை நினைத்து 12 வருடமா நாம தவம் இருப்போம் தவத்தின் மகிமையினால் ஒரு குழந்தையை பெற்றெடுப்போம் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் குழந்தைக்காகவே தவம் இருக்க வருகிறார்கள் இந்த சிறப்பான வேளையில் நாமளுக்கு அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளம் அருமை செல்வச்சிமானவர்கள் RS பாண்டியன் அவர்கள் சார்பாக அவர் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வர் S பிரபு அவர்கள் சார்பாகவும் மாரியப்பன் அவர்களும் அவருடைய அருந்தவ புதல்வர் எம் சக்திவேல் முருகன் அவர்களும் எம் கிரிதரன் அவர்களும் அவர் மகனாகப்பட்ட ஸ்ரீ அவர்கள் சார்பாக அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று நாமளுக்கு 601 லட்சத்தை 1/2 கோடியாகவே அள்ளி கொடுத்து நாமளுக்கு அன்பளிப்பு செய்து உள்ளார்கள் பாராட்டிய அன்பு உள்ளங்கள் முப்டாதி அம்மனுடைய அருளாலே இன்னும் மேன்மேலும் உயர்ந்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி எந்தெந்தைக்கும் நீடிய வாழ்வாக வாழ வேண்டும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் தவம் இருக்க வேணுமே என்று அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள் வெள்ளி செவ்வாய் தலைமுழுகி விரதங்களை இருந்து சனிமுழுகி ஸ்நானம் செய்து சங்கரன் சிவபெருமானை நினைத்து மனதில் நினைத்து தவசாலை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அவர் எப்படி அலங்காரம் செய்கின்றார் சாந்தே கொண்டு மெல்ல தரை சாந்தே கொண்டு தரை கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார் ஒரு குண்டு ஊசியை நாட்டினார் கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி அவர் ஊசி முனையின் மேல் தன்னுடைய நாவை ஊன்றி ஆகாய மார்க்கமாக வாளை உயரை நிறுத்திக் கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள் ஒரு நாள் தவம் இருந்தார்களா இல்லை ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா ஈராறு 12 வருடங்களாக உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகழை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகழை மறக்காமல் அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து கூடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனை நாமங்களை உச்சரித்து 12 வருடமா ஆண்டவன் அடுத்தவர் வருவார் அதுக்கு அடுத்த வருஷத்திலேயாவது வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து 12 வருடமும் முடிந்து போனது சிவன்னா வந்தபாடு இல்லை ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமா ஒருவேளை நாம தவறாகத்தான் தவங்களை செய்து விட்டோமா என்று கடவுளை நினைத்து அழுது புலம்பிய போது இவர்கள் தவத்தினுடைய மகிமையினாலே அந்த
கைலாசமே நடுங்குகின்றது சாமி ஆட ஆட கைலாசம் ஆடாத கைலாசம் அங்கே ஆடுதையா செய்யுதையா சாமி நகராத கைலாசம் ஆடி கைலாசம் ஏய் நகண்டு வெள்ளை ஆடுதையா அப்ப கைலாசம் ஆடும் போதே ஆண்டவன்டா சிவபெருமான் ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது நகராத கைலாசம் நகண்டு வெல்ல ஆடும் போதே அப்ப ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான் ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் இப்படி அசைகின்றது என்று ஆண்டவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார் நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார் கண்டும் காணாதவரை போல ஆண்டவன் கலி உலகமெல்லாம் படியளக்கவே பயணம் வைத்தார் பார்வதிக்கு ரொம்ப ஆசை என்னைக்குமே சிவன் தான் படியளக்க போறார் வாரார் பார்வதி நம்ம ஒத்தையிலே ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கோம் இன்னைக்கு சிவனோடு நாமல் சென்று வருவோம் என்று ஈசா இறைவா நீங்க படியளக்க போனா எனக்கு நேரம் போகவில்லை நானும் உங்க கூட வாரேன் பார்வதி என் கூட வந்தேனா உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் அவங்க குறைகளை பார்த்து நீ பெண்ணா பிறந்தவா ஏழை மனம் கொண்டவா அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே வருவேன் படியளக்க நேரம் இருக்காது உனக்கு பதில் சொல்ல தாண்டி நேரம் இருக்கும் நீ இரு நான் ஆண்டவன் போயிட்டு வரேன்னார் நான் உங்க கூட வரும்போது எதுவும் பேச மாட்டேன் என்னை அழைத்து கொண்டு போங்க அப்படின்னா உங்க அன்னை கண்ணை மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா என் கூட நீ வரலாம் எங்க அன்னை கோபால கண்ணை மேல சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன் நான் வருவார்த்தை பேச மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டத்தை வாங்கி இரேழு உலகம் எல்லாம் இறை இழந்து முடிக்க களைப்பு தீர்வதற்காகவே ஒரு ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்திருந்தார்கள் கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்க இந்த ஆடு மாடு மேய்ந்து இருக்கக்கூடிய ஒரு சின்னம் சிறிய பாலகன் ஒரு 10 வயசு உள்ள பையன் இந்த ஆடு மாடுகளுக்கு கொலைகொப்பு வேணும்னு மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான் ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகன் முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான் இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டா சிவபெருமானை உடனே சென்று உயிரை கொடுத்து காப்பாத்துங்கள் ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார் இதுவரைக்கும் வந்திருக்கும் போயிருக்க இந்த நிகழ்வை நம்ம பார்க்கலையே அப்பந்தான் கடவுளுக்கு தெரிந்ததா சத்தியம் செய்து கொடுத்த கண்ணபுரான் தான் இதற்கு காரணம் என்று இதை அறிந்து கொண்ட ஆண்டவன் காப்பாற்ற முடியாதென்றார் பார்வதி காப்பாத்தியே தீரணும்னு நிக்கா அப்போ சிவன் சொன்னார் சரி பார்வதி நம்ம பிள்ளைய காப்பாத்துவோம் ஆனா ஒண்ணு அவை வெட்டு முடிந்து கீழே விழும்போது என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா நான் ஆண்டவன் பகவான் போய் காப்பாத்துவேன் 2 பேர்களும் பேசி முடிக்க பாலகன் வெட்டு முடிந்து கீழே வந்தான் பாருங்க என்ன சொன்னா அம்மானு சொன்னானா இல்ல அப்பானு சொன்னானா அம்மா வேண்டும் சொல்லவில்லை அப்பா வேண்டும் சொல்லவில்லை அத்தனை விட்டு விட்டு பாவி எதை சொன்னா என்ன சொன்னா ஆடியன்ஸ் நீங்க தான் சொல்லணும் அம்மா வேண்டும் சொல்லவில்லை அப்பா வேண்டும் சொல்லவில்லை நான் செத்தேன்னு விழுந்தான் பாக்கச்சனையும் போக்கல மாதிரி செத்தேன்னு விழுந்தான் செத்து போனாண்டி வா நம்ம கைலாசம் போவோம் என்ற ஆண்டவன் அழைத்த போது பார்வதி கோபங்களை கொண்டு சிவபெருமானுக்கு பின்னால் வந்து கொண்டிருக்க ஆண்டவனும் பார்வதியும் அந்த நல்ல இடத்தை விட்டு கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியாக நடந்து வல்லவாராரே வருகிற வேளையிலே நாகக்கன்னி பெண் கொடியா தவம் இருக்கும் விவரம் என்று தான் அறிய வேணும் என்று பார்வதியும் கேட்ட போது
முடியாது. அவங்க அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். என்ன மாங்காயா மார்க்கெட்ல வாங்கி கொடுக்க, இல்ல கத்திரிக்காய் காக்கில வாங்கி கொடுக்க. உடனே சித்திரபுத்திரன் ஐனார் வந்தாதான் இவங்க ஏட்டு கணக்க பார்த்து நான் பிள்ளைய கொடுக்க முடியும். என்று சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணையினுடைய கணக்கை பார்க்க இந்த நாகராஜன் போன ஒரு ஜென்மத்திலே வனவேடுவனாக பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பால் எய்து கொன்று விட்டார். மானை கொண்டதற்கு மதலை கிடையாது. இந்த நாகக்கண்ணை கணக்க பார்த்தா இவ மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைக்கு கருமருந்த கொடுத்து கருவை கலைச்சிட்டா. ஒரு மருந்தை கொடுத்து உருவையே கலைத்து விட்டாள் பார்வதி. அப்படி என்று சொல்ல அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமான் கருவளித்த இருவருக்கு கை குழந்தை கிடையாது. உருவளித்த இருவருக்கு ஒரு குழந்தை கிடையாது. என்னால முடியாது ஈஸ்வரிய பார்வதி. உடனடியாக குழந்தை கொடுக்கலைன்னா உங்க கூட வர மாட்டேன், கைலாசம் வர மாட்டேன், உங்களை நான் பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமான் என்று சொல்ல மாட்டேன் என்று சிவபெருமானிடத்திலே சொல்ல என்ன சொன்னாலும் நடக்காது பார்வதி. இதற்கு மேல என்கிட்ட பேசாத, நான் கைலாசம் போறேன். ஆண்டவா கல்லாயா உம்மனது கடுகளவும் உமக்கு இரக்கம் இல்லையா? இரும்பா உம்மனது எல்லளவும் இரக்கம் இல்லையா? இறைவா சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவான் கொடுக்காவிட்டா பார்வதி நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா கருவாயை சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாது. எனக்கு மாற்று வரங்களை தந்தால் தான் நான் போய் முதலையா பிறப்பேன். அப்படியானால் கையிலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து இவர்களை தெய்வ குழந்தையாக பிறவி செய்ய இருப்பதனால இந்த 8 கலசத்தையும் வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள், 48 நாள் ஒரு மண்டலங்கள் பூஜை இருந்து வர சொல்லி அந்த 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே 1008 சொருபத்தில் 6 சொருபத்தை எடுத்து கரு உருவாக ஜனித்து கை குழந்தையாக பிறக்க வேணும் என்று வரத்தை கொடுக்க வாயுதேவன் மகிமையினால் 8 அமிர்த கலசத்தை வரவழைத்தார்கள். நாகராஜா நாகக்கண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளையில்லா குறையை தீர்க்க இந்த அமிர்த கலசத்தை உங்கள் அரண்மனையிலே வைத்து நீங்க பூஜை செய்து வாங்க. அப்படி 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே நானே உங்களுக்கு அவதார பிள்ளையா பிறப்பேன் என்று சொல்ல கலசத்தை வரமாக வாங்கி தன் அரண்மனையின் மேலவாசல் கோட்டையிலே வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் 2 தன்னுடைய உடலை போட்டு சுத்தி படத்தை மேலே விரித்துக் கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அந்த 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யார்